நன்றிங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டாண்ட ஒரு சின்ன வாயில்லாத ஜீவன் ஒரு பள்ளத்துக்குள்ளே வந்துடுச்சு. நாங்கள் ஒரு 4-5 பேராக சேர்ந்து அதை நாங்கள் மேலே தூக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். கஷ்டப்பட்டோம்னாக்கா அந்த இது வெளியில் வரலை. வெளியில் அதுக்கு வர முடியல. எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வரல. எனக்கு அது பார்க்க சாப்பிட கூட இல்லை. நான் அப்படியே படுத்துட்டேன். என்னடா அந்த நாய் என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தேன். இப்போ எங்கள் மக்களுங்க வந்தாங்க. நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அதை தூக்கி மேலே காப்பாற்றி விட்டோம். ஏன்னா நாங்கள் போய் எங்களுக்கோசரம் சொல்லலை, நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க. எது வந்தால் ஒரு ஜீவன் எது இறந்தாலும் செத்தாலும் அதை தூக்கி மேலே விடுங்க நீங்கள், சரிங்களா? அந்த நாய் அந்த வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். அது வாயில்லா ஜீவன் தான், அதை நாங்கள் காப்பாற்றிருக்கோம். அதேமாரி இந்த பார்க்குற மக்கள் எந்த ஜீவனை நீங்கள் எதோ உள்ளே விழுந்துச்சுனாக்கா உடனே காப்பாற்றுங்க. அந்த ஜீவனை காப்பாற்றி அதுக்கு என்ன நம்ம செய்யணும், ஒரு பாலில் ஒரு சோறை ஒரு தண்ணி நாங்கள் தண்ணி வச்சா குடிச்சிட்டு ஓடியே போயிடுச்சு. அதனால் திருப்பி வந்ததுன்னா எங்களுக்கு பயம். நீங்கள் பாருங்கள், நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். நாங்கள் பொய் சொல்லலை, நாங்கள் உண்மையை தான் சொல்லணும். நாங்கள் அதேமாரி ரோட்டில் ஏதோ அது என்ன வாயில்லா ஜீவன் செத்து போயிடுச்சுன்னா கூட நம்ம தூக்கி ஓரமாக போட்டுருவோம் குப்பைத்தொட்டியில். திருப்பி அந்த பூனை இருந்தாலும் சரி, இது வண்டி விட்டு ஏற்றின்னு போகிறதுல பிரயோஜனம் கிடையாது. எது வந்தாலும் ஓரமாக இருந்தால் கூட தூக்கி குப்பையில் போட்டுருவோம். அப்போ குப்பை தொட்டி நமக்கு இருக்கு இல்லையா, அதை போட்டிங்கன்னா ரொம்ப நன்றியாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்பவே இதெல்லாம் நம்ம ஆளுங்க மக்கள் பார்த்து ஒரு பொறுப்பாக செய்யுங்க. இந்த கடமையை மறக்காதுங்க, என்றைக்குமே மறக்கக்கூடாது. நன்றிங்க, வணக்கங்க. ஓடோடி பாடுபட்டேன் நாளெல்லாம், யார் யாருக்கோ சேராமல் போனதடி, சேர்த்தது தாயார்க்கோ. பெத்த மனம் என்னவென்று தோணலியே, போகையிலே சொல்லிவிட்டு போகலியே. இனி ஆற்றிடவும் தேற்றிடவும் அன்னை போல யாரு? என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவியடி கிளியே.